ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய சக்தியை பத்தி ஒரு சூப்பரான ஆழமான பயணம் போக போறோம். நம்மள பல பேரு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம யோசிச்சு புலம்பியிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட ஒரு ஆசையோட தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆசையா வேணாலும் கனவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு நல்ல வேலை, நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை, மன நிறைவோட வாழ்றதுக்கு தேவையான காசு பணம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லிஸ்ட்டுக்கு முடிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷன் பிறந்ததுல இருந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இது போதும் இவ்வளோ போதும் அப்படின்ற மனநிலையை ஒரு நாளும் அடைஞ்சிருக்கவே மாட்டான். லைஃபோட ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மனுஷங்களோட தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது அதிகமாக தான் ஆகுமோ தவிர குறையாது. இங்கே நிறைய பேருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறும் மேலோட்டமான பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான கலை, ஒரு துல்லியமான சயின்ஸ், அப்புறம் நம்மளோட மனசுக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய பயிற்சி. இதை நீங்கள் ஒரு மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மேஜிக் வெளியில் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்குது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்களில் பல மாதமாக வருஷமாக நம்ம கேட்டிருக்கலாம். அதை பற்றின ஒரு பேசிக் லெவல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் மாஸ்டர் லெவல் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை கற்றுக்க போகிறோம். ப்ரோ லெவலில் மேனிஃபெஸ்ட் பண்ணவும் கற்றுக்க போகிறோம். உங்கள் ஆசைகளை வெறும் கனவுகளாக இல்லாமல் நிஜமாக மாத்திர அந்த பெரிய ரசனைகளை படிப்படியாக உடச்சி காட்ட போகிறோம். இது சும்மா பேச்சுக்கு சொல்லலை. உங்கள் மனசை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உண்மையான சக்தியையும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளையும் எப்படி ஈர்க்கிறது அப்படின்றத பற்றி கற்றுக்க போகிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓவராக தூபம் போடுற மாதிரி இருக்கா? பட் நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிற ஒரு கதை சொல்லும் பயணம். வாங்க கிளம்பலாம். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிப்போம். சாப்டர் 1, ரீஎவாலுவேட்டிங் பிலீஃப் சிஸ்டம்ஸ், தி ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதோட பேஸ்மெண்ட் சரியாக போடப்பட்டிருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அழகான உயரமான பில்டிங்கை கட்டினாலும் ஒரு சின்ன டிசாஸ்டர் வந்தால் கூட மொத்த பில்டிங்கும் தரமட்டமாயிரும். பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்கிறது காமெடிக்கு வேணால் செட் ஆகலாம், ஆனால் ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது. நம்ம லைஃபோட ஃபவுண்டேஷன் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் தான். நம்ம எது ஆழமாக நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறுது. இது சும்மா ஒரு டைலாக் மாதிரி தோணும், ஆனால் அதுக்குள்ள ஒரு பிரமாதமான விஷயம் இருக்கு. நம்ம நம்புறது தான் நம்ம நிஜத்துல உருவாகுது. ஒரு குட்டி கிராமத்துல மாயா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு பெயிண்டிங்ல செம டேலண்ட். அவ வரைஞ்சானா அந்த ஓவியத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கும். ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு ஆழமான நெகட்டிவ் நம்பிக்கை இருந்துச்சு. அது, நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடையாது, என் பெயிண்டிங்கை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படிங்கிறது தான். இந்த எண்ணம் அவ சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா அவளை ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. இருந்தாலும் ஆர்ட் ஃபீல்டுல பெரிய எதிர்காலம் இல்லைன்னு அவளுக்கே தெரியாம அவ மனசுக்குள்ள ஒரு விதையை போட்டுட்டாங்க. மாயா எத்தனை தடவை பெயிண்ட் பண்ணாலும் மற்றவங்க அவளோட பெயிண்டிங்கை பார்த்து வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. இதனாலேயே அவ வரைஞ்ச ஓவியங்கள் கூட ஏதோ முழுமையே இல்லாம இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அவளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருந்த நான் போதுமானவ இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான். அவள் திறமையானவளாக இருந்தாலும் அவள் மனசு அதை ஒத்துக்கலை. இங்கே தான் அட்வான்ஸ்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்குது. நம்ம முதல்ல நம்மளை செட்பேக் பண்ணுற நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை கட்டுப்படுத்தணும். அதாவது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்த பழகணும். ஏன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் நம்மளை அறியாமலேயே நம்ம கனவுகளை அடைய விடாமல் தடுக்கிற கண்ணுக்கு தெரியாத பெரிய சங்கிலிகளாக இருக்கு. இது நம்மளோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண விடாமல் கட்டி போட்டு வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் ரிப்பீட்டடா ஒர்க் அவுட் ஆகலையோ அங்க உங்களோட லிமிட்டிங் பிலீஃப் ஒளிஞ்சிருக்கும். மாயா ஒரு நாள் ஒரு வயசான ஞானியை சந்திச்சா. அந்த ஞானி மாயா கிட்ட, உன்னோட பெயிண்ட் ப்ரஷஸ் திறமையோட இருந்தாலும் உன் மனசு இன்னும் அதை நம்பல, உன் மனசுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, ஆனா அது பயத்தால பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரோட அறிவுரைப்படி மாயா தன்னோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணா. ஞானி எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மாயாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மாயாவுக்கு 2 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாரு. அந்த ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் என்கொயரி. உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. நான் ஏன் இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்? எந்த எண்ணம் என்ன உண்மையாவே தடுக்குது? நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறேனா? பணக்காரன் ஆகுறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேனா? இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸை ஆழமாக கேளுங்க. இது மூலமா லிமிட்டிங் பிலீஃப்ஸை கண்டுபிடிச்சிருவீங்க.
அடுத்து ரெண்டாவது ஜேர்னலிங். இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்க எண்ணங்களையும் பயங்களையும் கவலைகளையும் ஒரு டைரியில எழுதி பாருங்க. அப்பதான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடிக்கடி வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை நோட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப். இப்படியா மாயா தன்னோட சின்ன வயசு நினைவுகளை மீட்டெடுத்தா. அது கலை ஒருபோதும் ஒரு பொழப்பா ஆகாது அப்படின்னு அவளோட பாட்டி சொன்ன ஒரு சின்ன விஷயத்த அவ மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தா. அது ஒரு சின்ன கமெண்ட் தான், ஆனா அது ஒரு பெரிய நம்பிக்கையா அவ மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. இந்த விஷயம் தான் மாயாவோட லிமிட்டிங் பிலீஃபா இருந்திருக்கு. இதுதான் அவளோட ட்ரீமாவை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு செட்பேக்கா இருந்திருக்கு அப்படின்னு மாயா கண்டுபிடிச்சா. ஸோ இப்போ இந்த மாதிரி தடை பண்ற எதிர்மறை எண்ணங்களை எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்றது? இதுக்கும் ஞானி சில பவர்ஃபுல் டெக்னிக்ஸை மாயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. முதல்ல அஃபர்மேஷன்ஸ், டீப் யூஸ். இங்க சும்மா ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்றது மட்டும் பத்தாது. அந்த அஃபர்மேஷனை நீங்க எமோஷ்னலி ஃபீல் பண்ணணும். நான் ஒரு திறமையான ஓவியர், என் படைப்புகள் இந்த உலகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த திறமையை உங்க ரத்த நாளங்களுக்குள்ள நீங்க உணரணும். உங்க மனசுல அந்த நம்பிக்கையை ஆழமா விதைக்கணும். நீங்க அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லாம அந்த உணர்வை ஃபீல் பண்ணணும். ரெண்டாவதா விஷுவலைசேஷன். இங்க நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை உங்க மனசுக்குள்ள ஒரு சினிமா படமா பாருங்க. நீங்க ஆடியன்ஸா இல்லாம மெயின் லீடா இருந்து அந்த படத்தை பார்க்கணும். மாயா தன்னோட பெயிண்டிங் ஒரு பெரிய கேலரியில இருக்கிற மாதிரியும் மக்கள் அதை ஆச்சரியமா பாக்குறது மாதிரியும் அவங்க கண்ணில் தான் கண்ட வியப்ப உணர்ற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணாங்க. இங்க வெறும் காட்சிகள் மட்டும் இல்லாம ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணாங்க. அந்த வண்ணங்களோட வாசனை, அதை தொடுற ஃபீலிங் லைக் பெயிண்டிங்கோட டெக்ஸ்சர், அதை கேட்கும் சத்தம் லைக் மக்களோட பேச்சு, கைத்தட்டல், இப்படி எல்லாத்தையும் உணர்ந்தாங்க. இந்த மல்டி சென்சரி விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். அடுத்தது EFT டேப்பிங், அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் டேப்பிங். இது ஒரு சூப்பரான டெக்னிக். உங்க உடம்புல இருக்கிற சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை கை விரல்களால் தொடுறது மூலமா நீங்க வச்சிருக்கிற எமோஷனல் பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணலாம். நான் திறமைசாலி இல்லை அப்படின்ற இந்த ஃபீலிங்கை நான் ஏத்துக்கிறேன், ஆனாலும் நான் என்னைய முழுசா நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வாக்கியங்களை நீங்க தொடர்ந்து சொல்றது மூலமா அந்த எமோஷனல் பிளாக்ஸை விடுவீங்க. இதை நீங்க ஒரு தெரபிஸ்டோட உதவியை எடுத்து கூட பண்ணலாம். இது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். மாயா இந்த பிராக்டிஸை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள் போகும்போது மெதுவா அவ மனசுல இருந்த பயம் விலகி போச்சு. அவ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ அவளோட பிரஷ்ல ஒரு புது பவர் இருக்கிறத உணர்ந்தா. அவளோட பெயிண்டிங்ல ஒரு புது உயிர் இருக்கிறத பார்த்தா. காரணம், அவளோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. புரிஞ்சதா? உங்க வாழ்க்கையில எந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களை பின்னுக்கு இழுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது சாப்டர், எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன், தி அன்சீன் மெக்கானிக்ஸ். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாருமே எனர்ஜியில தான் இயங்கிட்டு இருக்கோம். இந்த உலகமே எனர்ஜியால தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சேர், சோஃபா, நம்ம சுவாசிக்கிற காத்து, ஏன் நம்ம மனசுல ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் கூட எனர்ஜியோட டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் தான். இங்கே தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அது நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ அது ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன்ல இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு நீங்க உங்களை உயர்த்தும் போது தான் உங்க ஆசைகள் ஒரு காந்த மாதிரி உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். ஒரு பெரிய சிட்டில ஆதித்யா அப்படின்னு ஒரு யங் பிசினஸ் மேன் இருந்தான். அவன் ஒரு புது டெக் கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சான். அவன்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருந்துச்சு. உழைக்கவும் தயாரா இருந்தான். ஆனா அவனுக்கு ஃபண்டு கிடைக்கல, கரெக்டான பார்ட்னர்ஸ் அமையல. ஆதித்யா ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அதனால அவன் மற்றவங்க கிட்ட பேசும்போது அவனோட குரல்ல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அவன் கண்ணுல ஒரு சோர்வு இருந்துச்சு. இப்படி அவன் சோகத்தோட மறு உருவமா இருந்ததால அவனோட மொத்த வைப்ரேஷனும் ரொம்ப லோவா இருந்துச்சு. அவன் பயம், சந்தேகம், விரக்திக்கான ஃப்ரீக்வன்சியில் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருந்தான். அதாவது அவன் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்போது அவனோட ஆசை எப்படி அவனை நோக்கி வரும்? இங்கே தான் எனர்ஜியை அலைன் பண்ணுறதோட முக்கியத்துவம் வருது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது ஒரு ஹை வைப்ரேஷனில் இருக்குது. நீங்கள் லோ வைப்ரேஷனில், அதாவது பயம், கவலை, சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான நிலையில் இருந்தீங்கன்னா அந்த ஆசையை உங்களால் ஈர்க்கவே முடியாது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ரேடியோ சேனல் மாதிரி தான். நீங்கள் 93.5 FM கேட்கணும் அப்படின்னா உங்கள் ரேடியோவை கரெக்டாக 93.5 FMக்கு டியூன் பண்ணணும் இல்லையா? உங்கள் வைப்ரேஷனும் அப்படி தான். நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஆசைகளோட ஃப்ரீக்வன்சிக்கு உங்களோட எனர்ஜியை டியூன் பண்ணணும். அதை எமோஷ்னல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருக்குது. அன்பு, நன்றி, சந்தோஷம், பாராட்டு, அமைதி, இது எல்லாமே ஹை வைப்ரேஷன்ஸ். இதுவே பயம், கோபம், பொறாமை, விரக்தி, வருத்தம், இது எல்லாமே லோ வைப்ரேஷன்ஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே பயத்துலையோ இல்லை கவலையிலையோ இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஒருவேளை நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட வைப்ரேஷனை எப்படி உயர்த்துறது? இதுக்கு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் இருக்குது. அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கிராட்டிடியூட்.
எந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவாக இருந்தாலும் அதில் முதல்ல இடம் பிடிக்கிறது இந்த கிராட்டிடியூட் தான். நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் நன்றி சொல்கிற விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுதுங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதை எழுதுங்க. இந்த கிராட்டிடியூட் உடனே உங்கள் வைப்ரேஷனை ராக்கெட் வேகத்தில் ஏற்றிவிடும். இதை நீங்கள் இப்போவே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியும். அடுத்து மெடிடேஷன். இது உங்களோட மனசை அமைதிப்படுத்தி உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை உணர்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. இது உங்கள் வைப்ரேஷனை பேலன்ஸ் பண்ணி பீஸ்ஃபுல்லாக உங்களை வச்சிருக்க உதவும். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் வித் நேச்சர். மரம், குளம், வெயில், நிலா வெளிச்சம், இது மாதிரியான இயற்கையோட எனர்ஜி உங்களோட வைப்ரேஷனை ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணும். உங்கள் வீட்டு மொட்டை மாடி ஆர் பால்கனியில் இருந்து நிலாவை ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு பாருங்க. இல்லைனா கடற்கரையில் கொஞ்சம் நேரம் நடந்து பாருங்க. அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கிறத உங்களால் உணர முடியும். 4வது ஃபிசிக்கல் வெல்பீயிங். சத்தான சாப்பாடை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்கள் உடம்பு எனர்ஜியை சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். ஹெல்த்தியான ஒரு பாடி இருந்தால் மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். மற்றவங்களுக்கு உதவுறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்கள் உங்கள் மனசோட வைப்ரேஷனை வேற லெவலுக்கு உயர்த்தும். ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக ஆதித்யாவோட கதையை பார்க்க போகிறோம். அவரோட குருவோட வழிகாட்டுதலோட தன்னோட வைப்ரேஷனை உயர்த்துறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தன்னோட கம்பெனியை விஷுவலைஸ் பண்ணாரு. அது வெற்றி அடைஞ்சதும் அவர் உணர்ற அந்த ஆனந்தத்தை தினமும் உணர்ந்து பார்த்தாரு. அவர் தன்னோட டெய்லி லைஃப்ல சந்தோஷத்தையும் நன்றிகளையும் தேடினாரு. அவரோட மனசுக்குள்ள இருந்த பயத்தையும் சந்தேகத்தையும் விட்டுட்டு நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தோட பேச ஆரம்பிச்சாரு. அவரோட வைப்ரேஷனை மாத்தினதும் ஆச்சரியமா அவரோட வாய்ப்புகள் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. ஒரு இன்வெஸ்டர் அவரோட ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு. அவருக்கு தேவையான திறமையான ஸ்டாஃப்ஸ் தானாவே வந்து சேர்ந்தாங்க. உணர்றது தான் ரகசியம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்த அடைஞ்சதா உணரும் போது நீங்கள் அந்த ஆசையோட வைப்ரேஷனுக்கு உங்களை உயர்த்துறீங்க. இதில் உங்களோட எனர்ஜி, நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட முழுசாக செட் ஆகி அது ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ உங்களோட வைப்ரேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதை எப்படி உயர்த்த போகிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் பற்றியும் எனர்ஜி சீரமைப்பு பற்றியும் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் வாங்க. சாப்டர் 3, அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். உங்கள் ஆசைகளை கரெக்டாக அதே சமயம் வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ண உதவும் சில ஸ்பெஷல் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை பார்ப்போம். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் கேமோட அடுத்த கட்டம். பாரதி அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தா. அவளுக்கு ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு கனவு இருந்துச்சு. ஆனால் அவளால் அதை முடிக்கவே முடியலை. ஏன்னா அவளுக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அவளோட கனவு ஒரு மேகம் மாதிரி இருந்துச்சு. இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற தெளிவு இல்லாமல் பாரதி இருந்தா. இந்த மாதிரி சூழலில் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? இங்கே தான் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஸ்கிரிப்டிங். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஒரு கதையாக எழுதுங்க. ஆனால் சாதாரணமாக இல்லை, அது ஏற்கனவே நடந்த மாதிரி விரிவாக எழுதுங்க. ஃப்யூச்சர் டென்ஸில் இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நடக்கிற மாதிரி எழுதுங்க. பாரதி எப்படி எழுதுனா அப்படின்னு தெரியுமா? தன்னோட புக்கை ஒரு பெரிய பப்ளிஷர் வெளியிட்ட மாதிரியும் அது நிறைய வித்த மாதிரியும் பெஸ்ட் செல்லர் ஆகி அவார்ட் வாங்கின மாதிரியும் எழுதுனா. அவள் ரீடர்ஸோட ரியாக்ஷன்ஸ், அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷம், அவங்களோட கண்ணில் தெரிஞ்ச ஊக்கம், இது எல்லாத்தையும் எழுதுனா. அவள் தன்னோட புக்கில் இருந்த மை வாசனை, ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணும்போது கேட்குற சத்தம், புக்கை கையில் பிடிச்சிருக்கிற அந்த ஃபீலிங், இப்படி ஒன்று விடாமல் அதை ரொம்ப டீட்டெயிலாக எழுதுனா. இது வெறும் கற்பனை இல்லை, இது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த நிஜத்தை ஆழமாக பதிய வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஸ்கிரிப்டை எழுதுறீங்க. அடுத்த சூப்பரான டெக்னிக் ஃபியூச்சர் ஃபேஸிங் ப்ரீபேவிங். இது ஒரு மென்டல் ரிகர்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பல தடவை ரிகர்சல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட மாதிரியும், இன்டர்வியூ எடுத்தவங்க உங்கள் டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும், உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் மனசுக்குள்ளே ஒரு ரிகர்சல் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க, அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாருங்கள். இது உங்களோட பயத்தை போக்கி உங்கள் தன்னம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணும். இது உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நல்லா நடக்க போகிறதுக்கான பாதையை போடுறீங்க. அதாவது ப்ரீபேவிங் தி பாத். கடைசியாக ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுதான் டிட்டாச்மெண்ட் அண்ட் சரண்டர் அண்ட் ட்ரஸ்ட்.
நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அது மேலே உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் அது மேலே ஒரு அவசரமான தேவை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்களை ஆசையிலிருந்து விலக்கி வைக்குது. அதில் உங்களோட ஆசைகள் ஒரு டிட்டாச்மெண்ட்டோட இது நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நடக்கலை அப்படின்னாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். இது யூனிவர்ஸுக்கு நீங்கள் அதை அவசரமாக பிடிக்க ட்ரை பண்ணலை, மாறா நீங்கள் அதை முழுசாக நம்புறீங்க அப்படின்ற மெசேஜ் அனுப்புது. நீங்கள் ஒரு செடியை வளர்த்துட்டு அது உடனே வளரலை அப்படின்னு தோண்டி பார்க்க மாட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். அடுத்து சரண்டர் அண்ட் ட்ரஸ்ட். நீங்கள் உங்கள் ஆசையை யூனிவர்ஸ் கிட்ட சொன்ன பிறகு அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறது உங்களோட வேலை இல்லை, அது யூனிவர்ஸோட வேலை. யூனிவர்ஸோட டைமிங்கையும் மெத்தடையும் நீங்கள் நம்பணும். சில சமயம் நம்ம இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம், ஆனால் யூனிவர்ஸ் அதை விட பெட்டரான வழிகளை நமக்கு வச்சுருக்கோம். பாரதி தன்னோட ஸ்கிரிப்டை எழுதின பிறகு அவள் தன்னோட புக்கை பற்றி யோசிச்சாலும் அதோட பப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி கவலைப்படலை. அவள் தன்னோட டெய்லி வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணா, தன்னோட எழுத்தில் அவள் மூழ்கினா, அவள் தன்னோட படிப்பு மேலே நம்பிக்கையை வச்சா, மற்ற எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டா. இதே மாதிரி மாயா தன்னோட ஆர்ட்ல பெரிய சக்ஸஸ் அடைஞ்சா. ஆதித்யாவோட கம்பெனி வேர்ல்டுலேயே டாப் கம்பெனிஸில் ஒன்றா மாறிச்சு. ஃபைனலாக பாரதியோட புக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. அவங்க எல்லாரும் இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணதுனால தான் இதை அவங்க செய்ய சாத்தியமாச்சு. இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த டெக்னிக்கை நீங்கள் உடனே ட்ரை பண்ண போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்டர் 4 இன்டெகிரேஷன் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? இனி இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை எப்படி உங்கள் டெய்லி லைஃப்பில் இன்டெகிரேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இதை ஒரு சஸ்டைனபிள் ப்ராக்டிஸாக மாற்றுறது அப்படின்னு சில டிப்ஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு தடவை பண்ணுற வேலை இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைல். இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பாட்டாக ஆகணும். அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும். டிப் 1, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ. ஒரு விதையை நட்டுட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டா மரமாக வளருமா? வளராதில்ல. அதே மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸும். நீங்கள் தினமும் ஒரு சில நிமிஷமாவது இந்த டெக்னிக்கை பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 இல்லைனா 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும். நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு இன்வால்மெண்ட்டோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். டிப் நம்பர் 2, பேஷியன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடனே நடக்கும், சிலது நடக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் எனர்ஜியை சீர் பண்ணி கரெக்டான வேலைகளை செஞ்சு பொறுமையாக யூனிவர்ஸோட டைமுக்காக வெயிட் பண்ணணும். உங்களோட ஆசை கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். 3வது, ஜேர்னலிங் தி ப்ராக்ரஸ். இது ஒரு சூப்பர் டிப். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களை, உங்களோட உணர்வு மாற்றங்களை, உங்கள் அனுபவங்களை ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. அதாவது, இன்னைக்கு நான் இந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு, இல்லைனா நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எழுதுங்க. இது உங்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பவர் எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். டிப் நம்பர் 4, செலிப்ரேட்டிங் ஸ்மால் வின்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஆசை மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னா கூட ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் நடந்தாலும் அதை கொண்டாட கற்றுக்கோங்க. அது உங்களோட நம்பிக்கையை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணும். அட, எனக்கு ஒரு சின்ன காஃபி கப்பு தானே கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன காஃபி கப் உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களோட சிக்னலை கேட்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிப் நம்பர் 5, லிவிங் இன் தி எண்ட் ஸ்டேட். இது இந்த மொத்த மேனிஃபெஸ்டேஷன் கேமோட மாஸ்டர் கீ. நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி உணர்ந்து வாழுங்க. அந்த ஃபீலிங்கை, அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை இப்போவே அனுபவிங்க. உதாரணத்துக்கு, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அந்த கார் உங்ககிட்ட இப்போவே இருக்கிற மாதிரி உணருங்க. அதை ஓட்டுற ஃபீலிங், அதோட வாசனை, அதில் போகிறப்ப கிடைக்கிற சந்தோஷம், இது எல்லாத்தையும் இப்போவே ஃபீல் பண்ணுங்கள். இது உங்கள் உண்மையான வைப்ரேஷனை அந்த நிலைக்கே உயர்த்தும். நீங்கள் அந்த ஆசையை ஈர்க்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி லைஃப்பில் சேர்க்கறதுக்கு நீங்கள் தயாரா? இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சாவியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது, அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை உணருது. யூனிவர்ஸோட ரூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஆசைகளை நிஜமாக்குற ஒரு டீப் ப்ராசஸ் இது. உங்கள் மனசில் ஒரு லிமிட்டும் இல்லை, உங்கள் பவருக்கு ஒரு முடிவும் இல்லை. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு உணருங்க, உங்கள் சக்தியை உணருங்க. இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேஸ்மெண்ட்டான நெகட்டிவ் பிலீஃப்ஸை மாற்றுங்க, உங்கள் எனர்ஜி வைப்ரேஷனை உயர்த்துங்க. கரெக்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டிட்டாச்மெண்ட்டோட யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்கள் ஆசைகளை கேட்க தயாராக இருக்கு. அதே போல் நீங்கள் யூனிவர்ஸை கேட்க தயாராக இருக்கீங்களா? உங்கள் கனவுகளை நிஜமாக்க தயாராக இருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னா இப்போவே ஆரம்பிங்க. உங்கள் பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். See you on another video. Bye.